அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாது நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கோம். எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 8-4 நேரம் லண்டனில் 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 25-3-25 பார்த்தீங்களா, நல்லா இருக்குது இலக்கங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் மீண்டுமாக எல்லோருக்கும் இனிய சந்தோஷமான கணங்களாக அமைய வாழ்த்துக்கள் இட்டபடியே சிந்தனை நேரம் பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து தமிழோடு விளையாடு மற்றும் தமிழோடு விளையாடுது தமிழில் 2 நிமிஷம் தமிழோடு விளையாடி விட்டு சிவதர்சனி அவர்களுக்கான நேரத்தை கொடுத்து விட்டு நாங்கள் நேர காலத்துடன் விடைபெற்றுக் கொள்ளலாம். 2 நிகழ்ச்சிகள் இன்று தவிர்க்கப்படுகின்றது. வஜிதாவின் ஊரோடு விளையாடு, சேகரின் வாழ்வின் உண்மை. இவைகள் இன்றைய காலை நேர நிகழ்ச்சிகளாக இருக்க. மாலை நேர நிகழ்ச்சிகள் இன்று செவ்வாய்க்கிழமை என்ன இருக்கும்? சந்தம் செந்தம் சன்ரைஸ் செய்திகள் தொடர்ந்து சந்தம் செந்தம் சந்திப்பு இடம்பெற்றுக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்த நேரம். வணக்கம் தமிழக்கா. வணக்கம் மாணி. முதலாவது உங்களுக்கு நன்றி கூறியபடி காலை மும்மத சமய சிந்தனை நேரத்தில் பாலன் அவர்களை சிந்தனை கலைக்கிறேன். வணக்கம் பாலன் அவர்களை, உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி தவமல செல்வராஜ். எப்படி நலமா உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன் பாலன், நீங்கள்? நாங்கள் உற்சாகமாக இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படியே அபி சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் கால வணக்கங்களை கூறிக்கொண்டு மற்றும் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் பேராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு சகோதரி லண்டனில் வேலுப்பிள்ளை பாலன். இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 480 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-20 முடிய. புதிய ஏற்பாட்டில 93வது பக்கம். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொல்றது. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து இயேசுவின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சுகமடைய வேண்டுமென இருந்தவர்களை சுகப்படுத்தினார். சாயங்காலமாகிற போது 12 சேர்ந்து வந்து இயேசுவை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாயிருக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவாஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகளில் ஒருவர்
உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். தொடர்ச்சி சவரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாயி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாயி போனதையா. பாரமான சிலுவை இன்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. எமை யோசித்தீரே, எமை நேசித்தீரே, எமக்காக ஜீவன் தந்தீரே. எமை யோசித்தீரே, எமை நேசித்தீரே, எமக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. அன்பான தாப்பனே, ஒரு புதிய நாளை கடந்த இருவைக்கா இயேசுராஜனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கொண்டு ராஜா அப்பனே, எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்தம் தாப்பனே சோத்திரம் ராஜா. தாப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிதங்க பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களுக்கு பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர்கள் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க பாவங்களை கழுவி ஆசிரியமைக்காக மீண்டும் ஒருவன் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர் செல்லுமிடமெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு இருந்தாலும் கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பு அவர்களை ஜபிக்கிறேன் ராஜா. காரணம் சோத்திரம் தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தாப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக இந்தந்த வாகனங்களில் வெளியே சென்று இருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களோட தயவு கூடவே கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. பிறன் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் தாப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க நாம் பார்த்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு அணி செலுத்துவேன் தாப்பனே சோத்திரம் ராஜா. மற்றும் அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க தாப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் இயேசப்பாவின் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடவர்ற. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். மன்னிப்போம். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ, மறந்துடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்கின்றது திருப்பாடல் 40. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்கின்றது திருப்பாடல் 40. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். அத்தோடு தமது தங்கை
கலைவாணி மோகன் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய குடும்ப உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1812 தவக்காலம் 3ஆம் வாரம் என்று செவ்வாய் தினம்மா. இன்று திரு அவை கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு நாளை பெருவிழாவாக உலகெங்கும் கொண்டாடுகின்றது. அதாவது மங்களம் வார்த்தை சொல்லுவது, அதாவது இஸ்லாம் மதத்திலே ஜிப்ரே என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த நாங்கள் கபிரியல் வானதூதர் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த வானதூதரின் மூலமாக அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது. அதாவது நீர் பரிசுத்த ஆவியினாலே கருத்தரிப்பீர், ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவர் இறைமகன் என்று சொல்லி அழைக்கப்படுவார் என்று சொல்லி. ஆகவே இன்றைய நாளிலே தம்பி பாலன் அவர்கள் வாசித்திருந்த அந்த வாசகத்திலே சிறியொரு திருத்தத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது பிதாவினுடைய கிறிஸ்து அல்ல, அதாவது பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லி. அதாவது இந்த சபையைச் சேர்ந்தவர்கள் இந்த மொழிபெயர்ப்பிலே சில இதுகளை செய்திருக்கிறார்கள், தவறுகளை விட்டிருக்கிறார்கள். பிதாவினுடைய குமாரன் என்றுதான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை அச்சு பதிப்பிலே பிதாவாகிய குமாரன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் அதை திருத்தி வாசித்துக் கொள்ள வேண்டும். அப்போது மீண்டுமாக இத்தவ காலம், மீட்பின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்போம், நற்செய்தியை நம்புவோம், இறைவன் வழி வாழ அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் இறைவன். ஆகவே இந்நாளில் உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பெருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த அனௌன்சியேஷன் என்ற இந்த நாளிலே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நற்சிந்தனையை தொடருகின்றேன். அதாவது இன்றைய நாளிலே தவக்காலத்தின் சிந்தனை துளிகளாக புனித பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 10வது அதிகாரம் 4-10 இறை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எகிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூலில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கின்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கின்றார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கி விடுகிறார். இந்த திருவிழத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினம் அன்னை மரியாளுக்காக நாம் ஒரு பாடலை பாடுவோம். மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமரியே, அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, அமளியாய் உதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே, மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமரியே, மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமரியே. வாழ்த்துளியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காத்திடுவார். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 38 வரை. அக்காலத்தில் 6ஆம் மாதத்திலே கபிரியல் தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவள் தாவீது குலத்தவராகிய சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவள். அவள் பெயர் மரியாள். தூதர் அவளது இல்லம் சென்று, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்றார். இவ்வார்த்தைகளை அவள் கேட்டு கலங்கி, இவ்வாழ்த்து எத்தகையது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்போது வானதூதர் அவளை பார்த்து, மரியே, அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ உம் வயிற்றில் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் மேன்மை மிக்கவராய் இருப்பார். உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாள். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். மரியாள் தூதரிடம், இது எங்கனம் ஆகும்? நானோ கணவனை அறியேனே என்றார். அதற்கு வானதூதர், பரிசுத்த ஆவி உம்மீது வருவார். உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இதோ உம் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றாள். மலப்படி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். மரியாளோ, இந்தோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றாள். என்றதும் வானதூதர் அவளிடமிருந்து அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, வானதூதர், பரிசுத்த ஆவி உம்மீது வருவார். உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும் என்றார். ஆகவே அன்பான உறவுகளே, இன்றைக்கு இந்த நாளிலே, அதாவது ஆங்கிலத்தில் நாம் அனன்சியேஷன் என்று சொல்லுவோம், பிரெஞ்சிலே அனோன்சாசியோன் என்று சொல்லுவோம். அதாவது இன்று இறைமகன் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அறிவிப்பை திருச்சபை கொண்டாடுகின்றது. அதாவது இந்த தவக்காலத்தில் கூட இன்றைய நாள் ஒரு பெருவிழாவாக வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த நாட்களில் வாசிக்கப்படுவது போல இன்றைய நாளிலும் அது முக்கியமாக அந்த நாள் என்று கருதப்படுகின்றது. அதாலே திருச்சபை இந்த நாளை எல்லா வாசகங்களும் நமக்கு தந்திருக்கின்றது. அன்பான உறவுகளே, இந்த வார்த்தையானது, இறை வார்த்தையானது, இதோ அதற்கு பதிலாக எமது அன்னை மரியாள் அந்த திருத்தாயார் கூறிய வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அருளப்பர் எழுதின நற்செய்தியிலே வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற அந்த முதலாவது தொடக்க வார்த்தையை நற்செய்தியாளர் யோவான் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாள் மிகவும் பரிசுத்தமான நாளும், நாம் போற்றப்படக்கூடிய இந்த உலக பாவங்களை மீட்க இந்த தவக்காலத்திலே நாம் எதை சிந்தித்து அந்த சிலுவையிலே நாம் எதை ஒப்புக் கொடுக்க போகின்றோமோ அதற்காக மனுவர் எடுத்து வந்தவர் தான் இந்த மனுமகன். ஆகவே சர்வ வல்லவரான இறைவன் அனைத்திற்கும் தன் தாயை சார்ந்து வாழும் ஒரு மழலையாக அன்னை மரியாளின் கரங்களிலே தவள தன்னையே கருவாக உருமாற்றி அவர் உதிரம் அடைகின்றார். இதோ மனிதரை மீட்க தந்தையின் திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ கன்னியின் வழியாக வருகிறார் இறைவன். தன் சர்வ வல்லமையையும் விட்டுக் கொடுத்து உருவில்லா வார்த்தை மனுவுருவாக தரிக்கின்றார். தன் தூய ஆவியின் துணையோடு இந்த மாபெரும் அதிசயம் நிகழ வானதூதர் வழியாய் அன்னமரியாவின் இசைவை நாடுகின்றார். அன்னையோ தன்னையே அடிமையாக இறைவகம் சமர்ப்பிக்கின்றார். அடிமைக்கு உரிமைகள் கிடையாது, உடைமைகள் கிடையாது. தனது வாழ்விற்காக எந்த ஒரு விருப்பமோ திட்டமோ இல்லாத அனைத்திற்கும் தன் உரிமையாளரை சார்ந்து அவர் திருவுள்ளம் மட்டுமே நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வாகும். அந்த வாழ்வு இன்றைய நாளிலே நிறைவேறுகின்றது.
அத்தகைய வாழ்வைத்தான் அன்னை மரியாள் தேர்ந்து கொண்டார். ஆண்டவரே, எனக்கென்று எந்த விருப்பமோ திட்டமோ சித்தமோ இல்லை, உம் திருவுள்ளம் நிறைவேற்றுவதே என் சித்தம் என்று தன்னையே கையளிக்கின்றார். அன்னை மரியாளோ ஆண்டவர் இயேசுவோ இருவரின் எண்ணமும் ஒன்றுதான். தந்தையின் திருவுள்ளம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய எண்ணமும் வாழ்வும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை சிந்தித்து இன்றைய நாள் விழாவை நாம் கொண்டாடுவோம் இந்த தவக்காலத்தில். ஆகவேதான் இன்று எமது கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு வழக்கம் இருக்கின்றது. ஒரு குருவானவர் அவர் திருநிலைப்படுத்தப்படும் போது, அந்த குருப்பட்டம் கொடுக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ உமது திருவுள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன், உம் சித்தம் எதுவோ அதுவே என் சித்தம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்பான உறவுகளை இத்தவக்காலம் சிந்தனைக்கு செவிப்படுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கல்வராஜன் அவர்களே, மீண்டுமாக மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் நான் பாவியே சொல்வே என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவியே சொல்வே என் வாழ்வை மாற்றுமே. நன்றி, வணக்கம் தங்கையே. மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் நேவிஸ். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நற்சிந்தனை தொடர் இன்று 1600 கூட கூட வந்து கொண்டே இருக்குது. 1633 என்று கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மூடாதை தாயார் செய் மூட்பவமாட்டார், ஆதியில்லாதோனை மாதே நீ பேட்டார், வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மீட்பின் செய்தி அறிவிக்கப்பட்ட உன்னத திருநாள் இது. இறைவன் திருமுன் நிற்கும் கபிரியேல் தூதர் அன்னை மரியா முன் நின்று மெசியா பற்றிய மீட்பு செய்தியை உரைக்கின்றார். அன்னையின் பதிலுக்கு விண்ணும் மண்ணும் அனைத்து உயிரினங்களும் காத்து நின்ற வேளையில் இதோ அடிமை என அன்னை அடிபடுகின்றாள். இறை திருவுள்ளத்திற்கு பணிந்து நடந்தால் என்ன நன்மை என்போருக்கு அன்னை மரியே பதில். புல்லாகவோ கல்லாகவோ எதுவாக நான் இருந்தாலும் அது இயேசுவுக்காக இருக்க வேண்டும் என்ற எழுச்சி உள்ளம் கொண்டோர் மட்டுமே இறையரசின் வேர்களாகவும் விழுதுகளாகவும் மாறுவார்கள். அன்னை மரியா இறை திருவுள்ளத்தை ஏற்று பெத்லகேம் முதல் பெந்தகோஸ்தே வரை வாழ்ந்து காட்டினார். தம் வழியில் மீட்பு உலகில் வர வழியானார். ஆகவே நாங்களும் இயேசுவின் திருப்பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தவக்கால நாட்களிலே அன்னை மரியா இயேசுவின் முன்னோடியாக சிலுவையின் முன்னெடுக்க நாங்களும் அன்னையை தொடர்ந்து சிலுவையின் பாதையில் நாங்களும் நடப்போம். எங்கே சுமந்து போரே சிலுவையை, எங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே, அங்கம் நடு நடுங்க எங்கே போரே. கல்வாரி பாதையில் 11ஆம் நிலை.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். அதிகாரம் லூக்கா எழுதியது அதிகாரம் 23 வசனம் 33. அவர்கள் கபால ஸ்தலம் என்னும் இடத்தில் சேர்ந்த பின் அங்கே இயேசுவையும் பலமும் இடமுமாக இரு கல்வரையும் சிலுவையில் அறைகின்றார்கள். எளியவர் ஏற்றம் பெற தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளால் அறையப்பட்டு நிற்கின்றார். வன்முறையே கூடாது என்றவரை வன்முறை வளைத்துக் கொண்டது. அமைதி புறாக்களை உலகம் சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்து கொன்று விடுகின்றது. வாழ்நாளில் வாழெடுக்காத இந்த முள்முடி மன்னர் காயப்பட்டதால் வரலாறே காயப்பட்டு நிற்கின்றது. கண்ணுக்கு புலப்படாமல் ஊர்ந்து போகின்ற எறும்புக்கு கூட வாழுகின்ற உண்மையுண்டு. கருத்துக்களுக்கு மறுத்துரைக்க இயலாதவர்கள் எப்போதும் நாடுவது வன்முறை. பூமியின் அழுக்கை சலவை செய்ய வந்த சமூகவாதிகளை உலகத்திலே வைக்கக்கூடாது என்கின்ற வன்முறை வாய்ப்பாட்டுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஆயுதம் தமிழ் எழுத்தில் மட்டும் இருக்கட்டும், வாழ்வில் வேண்டாம். வாழ்விக்கும் வான்மழை போதும், வாழ்வை குலைக்கும் குண்டுமழை வேண்டாம். வறியோரை வலியோர் வதைக்கலாம் என்ற வக்கிர சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த செம்மறியின் இரத்தத்தில் பூமி தன்னை சுத்தம் செய்து கொள்ளட்டும். கல்வர்களில் ஒருவனாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இரட்சகரை பார். என்னை ரட்சிக்க இதோ 3 ஆணிகளுக்குள் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார். நான் இரட்சணியமடைய செய்ய வேண்டியவை என்ன? 3 ஆணிகளின் நடுவே முடங்கி கிடக்கும் திவ்ய இயேசுவே, பலவீனத்தால் ஒடுங்கி போய் நிற்கும் எங்கள் சீவியத்தில் ஒழுங்கும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் வளரச் செய்யும். எண்ணிலும் தவறான எண்ணங்களையும் உணர்வுகளையும் உமது சிலுவையோடு அறைந்துவிடும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சாந்தி அடைவார்களாக. வீட்டாடை களற்றவே கோடா கோடி காயங்கள் மன்னிக்கவும் மேட்டிய கைகால்கள் நீண்ட இரு பாணிகள் நிஷ்டூரமாயறைய வேதனையால் வருந்தி தூயாரின்றி. இரக்கமுள்ள இயேசுவே, உங்கள் பேரில் இரக்கமாயிரும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகின்ற உமரவர்களே அனைவருக்கும் மிக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து கங்காஸ்டாண்டி அவர்கள் தவக்கால பாடல் ஒன்று என்னிடம் அனுப்பி இருப்பார்கள். அந்த பாடலை இப்போது தருகிறேன். ஆமா, நன்றி. உன்னதமானவரே, உயரத்தில் இருப்பவரே, அன்பெனும் மழையினிலே அமிழ செய்தவரே, உன்னதமானவரே, உயரத்தில் இருப்பவரே, அன்பெனும் மழையினிலே அமிழ செய்தவரே, துன்பங்கள் சேர்ந்து துவண்ட வேளையில் அன்பு கரங்களால்
அன்பாயரவணை தீரே நித்தியமும் உம்மையே நிதம் நேசித்த போதும் விழுந்து விடாமல் தூக்கி விட்டவரே யாசிப்பமையவன் தந்தே மகிழ்ச்சியுடன் வாழ வைத்தவரே கண்ணே கண்மணியே கர்த்தரின் மைந்தரே எண்ணம் போதெல்லாம் என் மனம் குளிருதையா எண்ணம் போதெல்லாம் என் மனம் குளிருதையா கண்ணாய் காத்து அமை காலமெல்லாம் நல்வழி நடத்திடவே கண்ணாய் காத்து அம்மை காலமெல்லாம் நல்வழி நடத்திடவே நான் நிலம் போற்றுமையா உமையே நான் நிலம் போற்றுமையா உன்னதமானவரே உயரத்தில் இருப்பவரே அன்பினும் மழையினிலே அமிழ செய்தவரே உன்னதமானவரே. நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். வரிகள் அர்த்தம் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அனைவரும் அதை நீங்க ராகமாக இசைத்து பாடியது இன்னும் சிறப்பாக இருந்தது தாமலை. நன்றி. ஆமா, அவருடைய வரிகளும் உங்களுடைய அந்த குரல் வளமும் இன்னும் சிறப்பாக மனதை உருக்கக்கூடியதாக இருந்தது. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே இந்த பாடலை இயற்றி தந்த தங்கைக்கும் இதை அழகுற பாடிய உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இறை ஞானம் என்பது பெரிது. அதாவது ஆவியானவர் யாருக்குமே அளந்து கொடுக்கவதில்லை என்று சொல்லி வேதங்கள் கூறுகின்றது. அந்த ஞானத்தை தந்த இறைவனுக்கு இந்த தவ காலத்திலே இந்த கிறிஸ்துவ அழைப்பின் நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பணி மேலும் மேலும் சிறக்க தொடர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி. சாந்தினி திருவேரங்கன் அவர்கள் பொது சிந்தனை ஏதாவது தாருங்களா? வணக்கம் சாந்தினி. அவர் உங்களை வாழ்த்து வந்திருக்கிறார். வணக்கம் டீச்சர். வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் வணக்கம். இணைந்திருக்கிற எல்லோருக்கும் உங்கள் பாட்டு கேட்டேன் டீச்சர். அதுதான் நல்ல அழகாக இருந்தது. பாடல் பாடிய விதம் நன்றாக இருந்தது. அது வரியும் நன்றாக இருந்தது. டீச்சருக்கும் கங்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி டீச்சர். நன்றி, நன்றி, நன்றி சாந்தினி. நன்றி. இந்த நேற்று நானும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் வாணி. நாங்கள் இந்த தவக்காலத்தில் ஊரில் இருந்தால் ஒவ்வொரு நாளும் இந்த தவக்கால சிந்தனைகளிலேயே நாங்கள் இணைந்திருப்போம். எந்த நேரமும் கோயில்களில் இருக்கிற வழிபாடுகள், ஆலயத்தில் நாங்கள் இந்த பக்தி நிகழ்ச்சியை அனுசரித்துக் கொண்டிருப்போம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம், கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு செல்ற சந்தர்ப்பம் இங்கு இல்லாவிட்டாலும் இந்த காலை வேளையிலே இந்த பாமுகத்தின் வழியாக எங்களுக்கு ஒரு அரியதான ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு பங்கு பெற்றுகிற சகோதரிகள் துன்பத்தின் வருத்தத்தின் காரணமாக இன்று பங்கு பெற்ற முடியாவிட்டாலும் அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியை எடுத்து வருகின்ற உங்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். எங்களுடைய மனதும் இந்த தவக்கால சிந்தனையில் மூழ்கி இருப்பதற்கு ஒரு சிறு மணித்துளியாவது இந்த நேரத்தில் கொடுக்குகின்றோம் உங்கள் மூலமாக என்று நானும் இந்த நேரத்தில். ஆமா, நன்றி, நன்றி, நன்றி. எப்பொழுது ஈஸ்டர்? 20 ஏப்ரல் மாசம் 20 இருக்கணுமா? பின்னால போகுதானே? எங்க பின்னுக்கு தானே தொடங்கிச்சு. மார்ச் மாதம் ஜனவரி பிப்ரவரியிலேயே தொடங்கி இப்ப மார்ச் 5 தானே வந்தது. இல்லை, இவர்களை பாடசாலையும் முதல்ல கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன் ஈஸ்டர் அந்த ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன். தொடர்ந்து விடுவார் 4 நாள் விடுவார். 2 கிழமை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே லீவு தான். இல்ல இல்ல, இங்க 2 வரும், சனி ஞாயிறு வரும். அப்புறம் 3-4 நாள் லீவு இருக்கும். வெள்ளிக்கிழமை எங்க லீவு? இங்க இல்ல, இங்க கொடுக்கறது இல்ல. எங்களுக்கு இங்க லீவு தானே. குட் ஃப்ரைடேக்கு இங்க லீவு தானே. இங்க இல்ல, இங்க பாடசாலை இருக்கும்.
குட் அது- ஃப்ரைடே இல்ல அதுக்குள்ள நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்துடும் வேண்டா 2 கிழமை இவர்களுக்கு பாடசாலை விடுமுறை நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள வரும் அப்ப பள்ளி. இல்ல இங்க பிரான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரைடேக்கு வந்து முதல்ல இந்த அதாவது பெரிய வெள்ளிக்கு வந்து இங்க லீவு விடுவதில்லை. பரிசுல இல்ல, ஆனா எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குது. சரி, பெரிய சரி, வழிக்கு okay. விடுறது இல்ல. அல்சாஸ்லயும் சுவிஸ்லயும் ஜெர்மனிலையும் இத்தாலியிலையும் இந்த குட் ஃப்ரைடே லீவ் இருக்கு. சில நேரம் போர்தோவும் கூட பரிசுல அதுக்குள்ளே இல்லை, அடங்கலாம். பரிசுல இல்லை. ஏனண்டா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த எக்கோல் விடுமுறைன்றது இந்த இப்படியான விடுமுறைகள் வந்து ஒவ்வொரு ப்ரோவின்ஸ் அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். ஆகவே அது உண்மையாக இருக்கலாம். ஆமாம். ஆனா வரையில வந்து அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படி எல்லாம் அந்த லீவு நாள் கிடையாது. லீவுகள் பரிசுல மட்டும் இல்ல, ஆனா எங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே விடுறாங்க. ஆனால் இது எங்களுடைய நாட்டில இந்தியாவில வந்து முக்கியமாக அது ஒரு பௌத்த நாடு, இந்தியா ஒரு இந்துத்துவ நாடு. ஆனால் அந்த நாடுகள்ல இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து லீவு விடுகிறார்கள். ஆமா, குட் ஃப்ரைடே லீவு தான். ஆனால் இங்க இது கத்தோலிக்க நாடு, வேதத்தை பரப்பினவர்கள் பணத்துல கருத்தா இருக்கிறார்கள், ஒழிய பண்பாட்டுல அந்த கருத்து எதுவுமே இல்லை. ஆனா இப்ப எங்களுக்கு இருக்குதானே, எங்களுக்கு இருக்குது, சுவிஸ்ல இருக்குது, மற்றது ஜெர்மனில இருக்கு, இத்தாலியில இருக்குது. அப்ப அங்கெல்லாம் விடுறாங்க, பரிசுல மட்டும் ஏன் இல்லை என்றுதான் எங்களுக்கு அந்த நாள்ல இருந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது. சிறப்பாக இருந்தது பாடல்கள் வித்தியாசமா இருக்கு. மற்றது வாணி கேட்டிருந்தீங்க ஈஸ்டர் சண்டே. ஈஸ்டர் வந்து ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி. 20 என்ன? அதாவது பரிசுத்த வாரம் 14ஆம் தேதி தொடங்குகின்றது. ரமோ குருத்தோலை ஞாயிறு சொல்லுவார்கள். அது டிசம்பர் இந்த டிமாஷ் 13ஆம் தேதி டிமாஷ் என்று சொல்லி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. அதுல இருந்து அங்காலே அது பரிசுத்த வாரமாக கருதப்பட்டு 14ஆம் தேதி பெரிய வியாழன், 18ஆம் தேதி பெரிய வெள்ளி, அங்காலே பெரிய சனி 19, ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி பாஸ்கா திருவிழா. இங்க 4ஆம் தேதி பாடசாலை விடுமுறையெல்லாம் எனக்கு நான் நினைக்கிறேன். அந்த ஈஸ்டர் முடிய அடுத்த நாள் பள்ளிக்கூடம் துவங்கும். வளமே அப்படி இல்லை, அங்கே ஒரு கிழமை பள்ளிக்கூடம் இருந்து தான் போறது. இப்ப இந்த முறை இது பின்னால போயிருக்கு, பள்ளிக்கூடம் முன்னுக்கு வந்திருக்குது. ஏன்னா அந்த லீப் இயர் வருடம் வரும்போது அந்த இதுகள் எல்லாம் தலைகளை மாறி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வருதுதானே எல்லாம். ஆமா ஆமா. நாங்க எடுக்கிறதா எங்களுக்கு விடுமுறை. எங்களுக்கு தேவையிட நாங்க எடுத்துக்கொள்றதுதான் விடுமுறை எங்களுக்கு. இவ்வளவு பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் தானே. டைம் மாறுது, இந்த சனிக்கிழமை மாறும் இரவுக்கு. இப்பதே நல்ல இன்றைக்கு நல்ல வெளிச்சம். ஆனா இந்த கிழமை டைம் மாத்துறாங்க போல, என்ன கடைசி கிழமை மார்ச் மாதம் கடைசி கிழமை மாத்துறது அந்த டைம் மாத்துவாங்க. வெள்ளன வரணும் 1 மணிக்கு காலத்தை நாங்க இறுக்கி பிடிச்சு கொள்ளணும் 1 மணிக்கு காலத்தை முன்னுக்கு வரையில வேணும். எல்லாம் அமௌண்ட் தான். பழையிரும் இல்ல மழை என்ன வெயிலண்டா என்ன எங்கட டைம் தான். ஆனா கொஞ்சம் 1 மணிக்கு சொல்லுவார்கள், ஐயோ 1 மணிக்கு கூட படுத்திருக்கலாம், இப்ப வெள்ளன எழும்பணும் சொல்லி. ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. எந்த மழையோ வெயிலோ அந்த நேரத்துக்கு விழிப்பு வந்துடும். டைம் பாக்குறது இல்ல, அந்த டைமுக்கு எங்களுக்கு தன்னால விழிப்பு வந்துடும். தட்டி எழுப்புற மாதிரி காலையில அதிகாலை வேளையில வந்து தட்டி எழுப்புற மாதிரி நீங்களே அந்த டைமுக்கு முடிப்பு வந்துடும். அலாரமும் வைக்கிறது இல்லை, ஒன்றும் வைக்கிறது இல்லை, இந்த நேரத்துக்கு முடிப்பு வந்துடும். பழகிட்டா சரிதானே, சாட்டு சொல்லி இருக்கிறவர்கள் தான் அது பழகிட்டோம்டா. அந்த நேரத்துக்கு கிளம்பி பழகிட்டோம்டா சரி. செல்வி சந்திரன் வாங்க. காலை நேரம் என்ன சிந்தனை வந்தது? வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சட்டி எழுப்புறேன்னு சொன்னோடனே எனக்கு கேட்டது வாணி சட்டி எழுக்குறேன். உனக்கு எப்பயுமே இடக்கு முழக்குதான். அப்படியே சிரிக்கபடியே அப்படியே சிரிக்கபடி இன்றைய நாளே. எனக்கு ஒரு சிந்தனை என்னவென்றால் வாணி, என்னிடம் நேற்று ஒருவர் இரவு தொலைபேசி எடுத்து தாயகத்துக்கு எங்களது படிக்க மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்தில் பிறந்த நாளை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட என்றால் நிறைய பேருக்கு அடுக்கடுக்கா வருகிறதுனால அங்க கொண்டாடுவதற்காக கேட்டிருந்தார். அப்பொழுது எனக்கு நான் பெருசாக எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனாலும் நான் அதுக்கு சொன்னேன். அது எனக்கு எந்த மனதில் பட்டதை சொன்னேன். அதுல போய் கேட்க விட்டுறதுக்கு வேறு ஒரு இடத்துல போய்
அந்த பணத்தை கொடுப்போம், ஓகே. ம் பங்கிட்டு கொடுப்போம். ம் பிரச்சனை முடிஞ்சது தானே. அந்த அங்கு ஒரு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று அது செய்யலாம். ம் அப்பொழுது என் மனதில் பட்டதை நான் சொன்னேன். அவர் எனக்கு சொன்னார், நீ முதல் போனி என்றால் 12 சீட்டை ஒரே மாதிரி எடுத்து வைக்கிறியோம். யூனிஃபார்ம். ம் சாரி எடுத்து வை. பிறகு அப்ப என்றால் அவர் கனடாவில் இருப்பதுனா அவர் சொன்னார், இங்கு இருந்து $25-30 எடுத்து கொண்டு வரதுக்கு அங்க ம் இதே மாதிரி சும்மா நார்மல் சாரி கொண்டு எடுக்கிறியா அப்படிங்க. ம் நான் சொன்னேன், அந்த சீடு எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல 50,000 மேல வரும். அதுக்குள்ள இவரா? அப்ப அது அந்த மொத்தத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வேறு ஒரு இடத்துல கஷ்டப்பட்ட இடங்களுக்கு கொடுக்கறது நல்லதுன்ற எனக்கு பட்டுச்சுது. நீ எதுக்கு ஜோதிச்சு போட்டு சொல்லல, ஒரு 3-4 பேர்ட்ட டெலிஃபோன் இதுக்கு தொடர்பு கொள்ள வேணும்னு கேட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எல்லாத்தையும் நீயே ஒழுங்கு பண்ணி போட்டு சொல்லு கடைசி. அதுக்குள்ள மூக்குள் நினைக்காம நான் பெருமானா கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே. ஆனா 2-3 பேர் இந்த ஃப்ரெண்டு எங்களோட படிக்க பட்டியால் உறுதி லண்டன்ல இருக்கிறார், அவரும் சில வழியில வார. உறுதி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அவரும் வருவதற்காக இருக்கணும். மற்ற ஜெர்மனியில கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீ எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுறதுக்குள்ள நீங்க நீ அங்காடி பக்கத்துக்கு ஒழுங்கு பண்ணு. சரிபுடைன்றதுக்கு அப்பால எனக்கும் அதைத்தான் தேவையில்லை. ஒரு காசை கொண்டு ஏன்னா கனடாவில் இப்போ ஒரு குரூப்பா சேர்ந்து செய்யறது. பொட்டியல் புறம்பா போய் வேற நாட்டுகளுக்கெல்லாம் போய் செய்யறது அது ஒரு சந்தோஷம் தானே. சந்தோஷம் தான் மாணி. அந்த காசு தேவையற்ற செலவாக போறதுக்கு ஒரு பிரயோசனமா இல்ல. என்னன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற சரி. இப்ப என் பக்கமானது, இப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் செய்ய போறீங்க, ஒவ்வொரு நாளும் காண்றதும் இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் அவர்கள அந்த ஒரு சந்தோஷம். இப்ப எனக்கு உண்மையிலேயே ஒரு இது விருப்பம். ஆனா அங்க யாருமே அப்படி வர மாட்டாரு. அங்க போனாலும் வர மாட்டாரு, பாக்குறதையும் வரையில. நானாக தேடி போனான் தான் தவிர. அப்ப அப்படி செய்வ மாடுன்னு நான் யோசிக்கிறது. இப்போ நீங்கள் உங்களோட இதன்படி இப்போ எல்லோரும் போகிறீங்க அந்த நேரம் போயிட்டு இப்போ சாரி 50,000 ஏன்ட்டு எனக்கு விளங்கல்ல. 50,000க்கு சார் வருமா? நார்மல் சாரி எடுத்து கட்டுறதுக்கு என்ன சும்மா சாரி 2,000-3,000 ரூபாய்க்கு ஒரே சும்மா அதை விட குறைய சாரி எல்லாம் இருக்கு. நீங்க 50,000க்கு போறீங்க, நீங்க பட்டு பீதாம்பரம் போட்டு போனீங்கன்னா வரும். இல்ல இப்ப தற்சமயம் படிக்கிற ஆண்களும் வந்துட்டார்கள் வையுங்க. இல்ல நீங்க ஆண்களை விடுங்க, நீங்க பெண்கள் மட்டும். அவர்களுக்கு நீங்க உங்களோட வாட்டுக்கு வாங்க கொண்டு சொல்றதா? இல்ல பெண்கள் மட்டும். இப்ப 10 பேர் சேருவீங்களா? சரி, அதுக்குத்தான் நான் சொன்னேன். என்னண்டா இல்ல வாங்குறேன் இல்ல. இப்ப என்னன்னா இப்ப உங்கள்கிட்ட சொல்றார் முதல்ல போய் வாங்குங்க, முதல்ல போறாள் வாங்குங்கன்னு சொல்லி அதை யாரும் சொல்றதானே. நீங்க வாங்கிட்டு அந்த காசுகளை அவங்க எவ்வளவு வாங்குனீங்களோ அதை தர சொல்லி சொல்லுங்க. அது பிரச்சனை இல்லை, அது கட்டாயம் செய்ய தானே வேணும். செய்து போட்டு நீங்க எல்லாரும் சேர்த்து ஒரு சந்தோஷம் தானே. அது சேர்ந்து ஒரு பீச்சிலேயோ அதுக்காக ஹோல் எடுத்து செய்யாம இப்பதான் பீச்சு பார்க்கல செய்யணும். அதுல சின்ன ஒரு மேசையை வச்சு ஒரு கேக்கு வச்சு எல்லாரும் வெட்டிட்டு அதே நாள்ல நீங்க யாருக்கும் ஹெல்ப் பண்றேன்டா, சாப்பாடு கொடுக்குறேன்டா போய் செய்துட்டு வாங்க எல்லாரும். நான் சொன்ன அவ சொன்ன இதுபடி அவ வேற என்ன கொஞ்சம் உதவி செய்யறது, கொஞ்சம் கூட பணங்கள் உதவி செய்தது. அப்ப அவர் சொல்லி கேட்டாரு, அதைத்தான் நான் சொன்னேன். என்னண்டா அதிலும் பார்க்க அந்த இப்ப நீ எத்தனை பேரை நீ விருப்பப்படுறியோ அவ்வளவு பேரையும் குடிக்கொண்டு வேற ஒரு பாக்கு மாதிரி அப்படி அல்லது பீச்சில் கரணர் அப்படி எல்லாம் இடம் இருக்குது. அப்படி ஒரு வேனை பிடிச்சி கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்க என்ஜாய் பண்ணி போட்டு சரி என்னோடு வந்துட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ஏண்டா அவர்களுக்கும் உதவி செய்ய வேணும் என்ற கட்டாயமா படிக்க பிள்ளைகள் ரெண்டு போட்டு நீங்க 10 பேரும் பண்ணி போட்டு அதுல நான் 3-4 பேர் 3 பேர் தான் சும்மா வெளிநாட்டுல இந்த வாரம் மிச்சம் படிக்க எல்லாரும் அங்கதான் இருக்கணும் ஊருக்கு. அப்படியா? அப்ப பாருங்க, அப்ப கஷ்டம் தானே எல்லாருக்கும். அப்படி ஏன்னா அப்ப நான் சொன்னேன் அதிலும் பார்க்க அவர்களுக்கு நாங்கள் ஒரு குரூப்பா அப்படியே சாப்பாடா கொடுத்துட்டு கொஞ்சம் காசாவே பண உதவியை செய்தா அது அவர்களுக்கும் ஒரு பிரயோசனமா இருக்கும் தான். பிரயோசனமா இருக்கும்.
அதைத்தான் நான் சொன்னேன். இதுக்கு நீ உண்டாக்கி கதைக்கு போட்டு உண்டாக்கி நாளைக்கு எனக்கு சொல்லு பாப்போம். அப்புறம் ஒழுங்கு பண்றதுக்கு முதல்ல வந்து எந்த மாசம்? மே மாதமா? இல்ல இல்ல, மேல பர்த்டே. ஆனா எல்லாருக்கும் மாறி மாறி, எனக்கு 14, அவருக்கு 25, என்ன ஒரு ஆளுக்கு 3ஆம் தேதி, அப்படி அப்படி எல்லாம் இந்த இதுக்குள்ள வருகுது. அப்ப கேட்டு இருந்தார்கள். நான் பின்ன சொன்னேன் எனக்கு ஓகே, ஆனாலும் இதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டி கிடக்க. நம்ம எந்த மனதுக்கு பட்டதை நான் சொன்னேன். நம்ம ஒரு பிரியோசனமா அப்படி செய்யலாம் அப்படி என்று. அந்த இதுக்கு ஒரு அந்த நாங்கள் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக கேட்டுறேன். இப்ப நான் சொன்னேன் அதிலும் பார்த்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கொஞ்சம் காசை உதவி செய்து விட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும் இல்லோ, அங்கே ஒரு கேட்க வெட்டுறதுல ஓகே. நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் தேவையாண்டா செய்யத்தான் வேணும். அப்படி இல்லையாண்டா ஒரு மூத்தோர் இல்லாம அல்லது பிள்ளைகள் இதுகளில் போய் ஒன்று சாப்பாடோ அல்லது அவர்களுக்கு தேவையான எதுவும் செய்யறது அது உண்மையில நல்ல விஷயம். அது அவனவருக்கு தென்பார்ப்பதை சொல்றார்கள். அதுவும் ஒரு பேஷனா போயிட்டு நினைச்சேன். ஃபேஷனா தானே போயிட்டு எல்லாரும் போறாரு. இந்தியாவுக்கு போறார்கள், இலங்கைக்கு போறாரு, லண்டனுக்கு போறாங்க, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, லண்டனுக்கு போய் லண்டன்ல எல்லாம் போய் செய்கிறார்கள். என்ன படித்தவர்கள், சேம் ஏஜ் உள்ளவர்கள் எல்லாம் ஃப்ளைட் எடுத்து திரிகிறார்கள். நான் வேணும் இதை கேட்டேன். அப்ப மனுஷன் மேலும் வர்றார்களோ இல்லையோ, அவர்களை விட்டுட்டு போறதோ. இல்ல மனுஷன் மாதிரி இல்ல 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 கணவன் மனைவி இல்ல, இதுக்குள்ள கணவன் மனைவி கலந்து கொள்ற இல்ல. இப்ப உங்களோட பட்சன்னு சொன்னா நீங்க அவ்வளவு பேரும் உங்களோட கணவரோட போனா கணவரை வீட்டுல இருக்க சொல்லுங்க, அவரை ஃப்ரெண்டோட போக சொல்லுங்க. உங்களோட பட்ச அவ்வளவுதான் சேர்ற. உதவிக்கு ஆள் வேணுமெண்டா கூட்டிக்கொண்டு போ. உங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவையோ? உங்களுக்கு எல்லாம் உதவிக்கு ஆள் தேவைன்னு சொல்றீங்க. உதவிக்கெல்லாம் என்ன ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி வேணும்? அப்படியா இருந்தாலும் அப்படி இல்லை பச்சண்டைகளை அது உங்களோட நீங்க பழைய காலங்களை பயிர்றது பம்பல் அடிக்கிற ஒரு அந்த பழைய ஞாபகத்து. இப்போ நான் அன்றைக்கு ஒருவர் இங்கே என்னோட நடந்து வரவர். அப்போ அவர் ஒரு ஃபோட்டோ காட்ட பார்த்தா வெள்ளை யூனிஃபார்ம், அந்த அவங்களோட ஸ்கூல் டை, 3 பேரும் சட்டை பின்னி இப்படி கட்டி அவருக்கு பிறப்பிலையெல்லாம் கண்டாக்கள் சரியா. அப்போ அதை பார்க்கவே உண்மையிலே தான் இருந்தது. அப்போ நான் கிட்ட இதை படுத்துவேன். இப்போ தான் எனக்கு நான் 4 பேரை பிள்ளைகள் தன்னை ஃப்ரெண்ட்ஸ் கனடாலேருந்து வந்தேனும் பழைய ஞாபகம் வந்தது. 3 உண்மையிலேயே அவரால் சொல்லவும் முடியாது. பள்ளிக்கூட மாணவிகள் மாதிரியே இருந்தாங்க. ஓ தங்களுக்கு ஒரு ஆசை வந்துதான். அப்போ அந்த டையும் எப்படியோ வாங்குறாங்களே எடுத்துட்டு அழகா இருந்த பேர் சொன்னார் பழைய ஞாபகம். நானும் பார்த்தேன் ஒரு இது கொக்கிலிண்டு பள்ளிக்கூடத்துல படிக்க பிள்ளைகள் அப்படி எல்லாம் சாதிக்கு மேல கையெல்லாம் கட்டி கொண்டு படியங்கள் ஷர்ட்டுக்கு மேல பழைய மாணவர்கள் போயிருந்தார். வெள்ளை யூனிஃபார்ம் ஷர்ட்டா இருக்கணும் நினைக்கிறேன். இல்ல வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு ட்ரௌசரும். அப்போ சொன்னார் இல்லை அவர்களும் கேரளாவிலேருந்து கனகாலம் இங்கே வந்து அப்போ 3 பேரும் சின்ன தான் முடி வெட்டிக்கிறோம். அப்போ அதை மடிச்சுக்கிட்டு அது நடந்து உண்மையாக ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ சொன்னார் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்த்தோம். அப்போ அப்படி தான் அனுப்ப போனால் எல்லாருக்கும் பேர பிள்ளையெல்லாம் கண்டுருக்கிறார்கள் என்ற வயசில் உள்ள அவர்கள் எல்லாம். அப்போ சந்தோஷமா இருக்கும் இந்த காலத்துல பொருளாதாரத்தை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படும். அது கொஞ்சம் கஷ்டம். வெளியில இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் அங்க இருக்கிறவர்கள் நாங்க ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுக்க வேணும், அங்க போய் தங்குற வசதிகள் அது இதெல்லாம் பார்க்கத்தானே வேணும். ஊர் 2 போனா அவங்க சொந்தங்கள் வந்தங்கள் இருக்குன்னு தானே, அது பிரச்சனை இருக்காது தானே. அதுதான் பிரச்சனை. அதுகெல்லாம் விட்டுட்டும் போயிடல. அதுகெல்லாம் ஐயோ வந்தவே சித்தியாக்கள் எங்களை விட்டுட்டாங்க தள்ளி விட்டு அப்படி எல்லாம் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சித்தி என்ன ஒவ்வொரு வருஷம் தானே போறான், சித்தி ஒவ்வொரு நாள் தானே கொடுக்குறான். அப்படி பார்க்க போனா நீங்க உங்களோட கிராமத்தை எடுத்துக்கொண்டு போகணும். இது எங்கட பேட்ச், நாங்க படிச்ச பிள்ளைகள் சேர்றோம். இது நல்ல விளையாட்டு. என்ன நீங்க மாதக்கணக்காக அவங்களோட இருக்க ஒரு நாள் நீங்க தெரிய போறீங்க, போயிட்டு பீச்லயோ பார்க்கலையோ எங்கேயோ இதாண்டுட்டு ஒரு கேக்க வெட்டிட்டு எல்லாரும் சந்தோஷமா அதில் ஒரு வடையை கிடையாது சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன செய்ய வேணுமோ அங்கே போய் செய்யிட்டு வாங்கோ, சந்தோஷம். அதுக்காக சித்தி வந்தா எங்களை கூட்டி கொண்டு போ. நல்லா இருக்கு விளையாட்டு. வாங்க ஜெயமலா அவர்களே வணக்கம். இனிய காலை வணக்கம். ஆமா, சிந்தனைகள் தந்தவர்களும் மற்ற பாடல் சிறப்பாக இருந்தது. தமிழர்கள் பாடிந்த பாடல், அவர் எழுதி கொடுத்த
கங்காஸ்டாலியர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வேறுடைய சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் சந்திக்கிறதுக்கே காசுகளை பார்ப்பான், போய் வடிவா தாராளமா சந்திச்சு ஆக்களை கொடுக்குறத கொடுத்துட்டு வரலாம் தானே. இது நெடுகாலம் ஒவ்வொரு வருஷமா செய்ய போறீங்க, இருந்துட்டு இப்ப இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப போக போறீங்க, வடிவா செய்துட்டு வரலாம் தானே. எல்லாருடையும் சந்தோஷமா இருந்து தண்டு போட்டு உங்களால் இயன்றத மற்றவைக்கு உதவி செய்யறத கொடுத்துட்டு வரலாம். அதுக்கு நல்ல எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் வருது இல்லை. போத்தில் பித்தளையும் சேர்த்து கொண்டு ஓடி கிடக்கு. அது ஒன்றுமே நீங்க அப்படி ஒன்றுமே நினைக்க கூடாது, சரியா? அப்படி பார்க்க போனா நீங்க பெரிய ஹோல் எடுத்து தான் பாட்டு வைக்கிற ரேஞ்சில் கூட இது இருக்கு. அப்படி ஒன்றுமே செய்தவில்லை. நீங்க சாதாரண போய் ஒரு நல்ல வடிவான நூல் சாரி வாங்கி எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்து அங்க உள்ளதுக்கு நீங்களே வேண்டி கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 3 பேர் வெளிநாட்டுல இருந்தா 3 பேருமே என்ன கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு அவைகளுக்கும் வேண்டி கொடுத்து எல்லாருமா போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் தானே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்ன. திருப்பி நாங்களாவது இது போல வருஷத்துக்கு பிறகு ஒரு சந்திக்கிற சந்தர்ப்பம் வராது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் 5 வருஷம் வந்திருக்க நினைக்கிறேன் நீங்க பிள்ளைகளை சந்திச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சந்திக்கிறீங்க பிளான்? தெரியும். இப்ப மற்றவர்கள் இந்த குரூப் மிச்ச பேர் கொஞ்சம் பேர் இங்கதான் ஜெர்மனில ஒரு 5 பேர் இருக்கணும், கனடாவில ஒரு 5-6 பேர் 5-6 பேர் இருக்கணும். அப்ப தெரியல லண்டன்ல ஒரு 4 பேர் கூடுதல. அதானோ அப்படி இருந்தாலும் அங்கே ஒரு 12 பேர் 10-12 பேர் என்னன்னா ஒரு 10 பேர் தெரிஞ்ச ஒரு 2 பேர் இறந்துட்டார்கள். மற்ற தெரியல மற்றவர்கள் இந்த படிப்பு இன்றைக்கு ஒரு ஆளை தேர்றதுக்காக இன்றைக்கு வீட்டுல சொல்லி இருக்கிறேன், பார்ப்போம். என்றால் அவரோட தங்கச்சியார கடந்த வருஷம் கண்டிருந்தேன், நான் அவங்களோட இடத்துக்கிட்ட தான் இருக்கிறேன்னு சொன்னேன். அப்ப பார்த்து ஒரு விசாரிச்சு பார்க்க சொல்லி இருக்கிறேன், பாப்போம். போடுங்க, போட்டா நீங்க எல்லாரும் போய் சந்திக்க முடியாவிட்டாலும் போற நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அப்படி செய்யுங்க. சும்மா தானே இப்ப 1000 ஜாரி இருக்கு தானே. அது பிரச்சனை இல்லை, பெருசா இது இல்லை. எனக்கு நல்லதுக்கு அந்த காசுகளா கொஞ்சம் கொஞ்சமா உதவி செய்யுது, ஒரு இதுகளையும் செய்யலாம். இதையும் செய்து காசையும் செய்யுங்க, உதவியும் செய்து போட்டு இப்ப இது உங்களுக்கு பெருசா போக போற இல்ல சாரிகள்லாம். பெருசா ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா போட்டாலும் 50 யூரோ போட்டாலே காணும். எல்லாருமா போற நீங்க அவ்வளவு பேரும் அதை ஏதாவது ஒரு இதுக்கு போய் செய்துட்டு வரலாம். பெரிய 50 ரூபா பெரிய காசா? அது பெரிய இதுண்டு இல்ல. மற்ற நீங்க உங்க கூட இதை வடிவா சந்தோஷமா வடிவா இதுண்டு செய்துட்டு வரலாம். அதுதான் கதைக்க பொழுது நான் சொன்னேன், எதுக்கும் நீங்கள் விசாரிச்சு போட்டு முடிவெற்றும் போயின்னா மாதிரி உண்டு, அதுக்கேற்ற மாதிரி தானே செய்யலாம். போயிட்டு ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்களே. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயோசனமா யாருக்கு சாப்பாடு தேவையோ அல்லது உடவு தேவையோ அல்லது ஸ்கூல் பேக். உங்களோட படிச்ச பிள்ளைகளே சில நேரம் கஷ்டமான நிலைமையில இருக்கலாம், அவைகளுக்கு அப்ப உங்களோட படிச்ச ஆக்களுக்கே நீங்க செய்துட்டு வரலாம், அப்படின்னு செய்யலாம். இந்த கடந்த வருடம் நான் போனும் பொழுது என்னோட படிச்ச வந்த மகளுக்கு கல்யாண வீடு நடந்தது வாணி. அப்ப நின்றுட்டு போன்னு சொன்னாங்க. என்ன கோயில்ல கண்டவா எங்களோட வீட்டு பக்கத்துல கிட்டத்தானே இருக்கிறோம். நான் சொன்னேன், நான் தெரியாதுதானே முதலே. அப்ப இப்பொழுது தொடர்பில் எல்லாரும் வந்துட்டார்கள், கிட்ட எல்லாரும் வந்துட்டார்கள். ஆனாலும் அந்த இப்ப ஊர்ல போனா நான் போறேன், ஒரு வருஷம் நான் காண்றது கதைக்கிறது எல்லாமே அது நான் நின்றுட்டு போன்னு சொல்லி இருந்தார். அப்ப கொஞ்சம் தெரியாது. அப்ப அவரும் என்னோட கதைக்கவரும் அதை பற்றி சொல்லி இருந்தார். சந்தோஷம் தானே வருஷத்துக்கு பிறகு காண போறீங்க. ஏன் ஜெயமலர் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை? எல்லாரும் எங்க இருக்கணும்? ஒரு தரையுமே நான் இந்த போற நேரம் எல்லாம் எல்லாரையும் எடுத்து அடிக்கணும் வந்தேன். கடைசி மட்டும் இல்லை ஒரு கிட்ட என்ன இந்த கடைசியா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரமே இல்லை. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்தேன். வீட்டை கூட போய் பார்த்தேன், வீட்லயுமே இல்லை ஆக்கள். அந்த பிரச்சனைகளோட வலிக்கிட்டு வேற இடங்களுக்கு போனதுக்கு பிறகு அப்படியே இல்லை. நான் என்னோட கடைசியா படிச்ச பிள்ளைகளை காணல, அட்வான்ஸ் லெவல் படிச்ச பிள்ளைகளை இது வரைக்கும் காணல. பொன்மாலை பொழுதுக்கு வந்த இடத்துல கூட என்னோட படிச்சவர்கள 2 பேர் வந்திருந்தார்கள் ஒரு முறை. கோயிலுக்குள்ள ஜெர்மனியில கோயில்ல கண்டிருந்தேன்.
ஒரு தடவை ஜெர்மன் கடைக்கு போன இடத்துல டோட்மண்டில் 2 பேரை கண்டேன். அப்படி பொன்மாலை பொழுதுக்கு கண்ட இடத்துல அப்புறம் அவர்களே எங்களோட தங்கச்சி டெலிஃபோன் அடிச்சு தாங்கள் குடி கொண்டு வந்து வீட்டை விட்டு விடுறோம், பிரச்சனை இல்லை, அங்க உங்களோட நாங்கள் அங்க வசந்தின் பொன்மாலை பொழுதுக்கு அவர்கள் வந்திருந்தார். அப்ப சொல்லி இருந்தார்கள். பிறகு தாமரைக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கணும். எல்லாரும் லண்டனும் கனடாவும் எல்லாரும் வந்தும் போனார்கள். வாணி இவற்ற இறப்பு வீட்டுக்கெல்லாம் என்ற ஃப்ரெண்ட் வந்தவர்கள். எல்லாம் ஊர்ல தான் இருக்கிறார்கள். நான் போனா அவர்கள் என்னை பார்த்துட்டு வருவேன். நானும் அவருடைய வீடுகளுக்கு போவேன். என்னுடைய படிப்புகளை கொடுத்துட்டு வருவேன். என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருப்பா. அவ என்ன கண்ட நான் வந்தேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துடுவாங்க வீட்டுக்கு. அது நல்லா இருந்து அளவலாவே பழைய காலத்து கதைகள் எல்லாம் கிடைக்கும். அநேகமா எல்லோரையும் கோயில்கள்ல ஆலயங்கள்ல சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கும். எல்லோரும் வருவார்கள் ஆலயத்துக்கு. அப்ப வந்தா சந்திக்கிற வாய்ப்பு. கடைசி நேரத்துல போன நேரத்துல அங்க ஒரு இந்த கூட்டம் மாதிரி ஒண்ணு நடக்குது, வின்சென்ட் ரிப்போர்ட்னு சொல்லி. அப்ப அந்த திருநாள் நான் போன நேரத்துல அந்த திருநாள் அவர் என்னை அழைத்திருந்தாரு வர சொல்லி போயிட்டு இன்னொரு இடத்துல ஒரு கிராமப்புறத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஆலயத்துல பூசை ஒன்று வச்சிருந்தாரு. அதையும் பங்கு பண்ணிட்டு அங்க சமைச்சு எல்லோரும் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்துட்டு வந்தது. என்னிடம் எல்லாரும் வெளிநாட்டுல தாங்க. ஆக என்னுடன் சின்ன படிச்ச ஒரே ஒரு ஆள் தான் பவுனியாவில் இருப்பார். மற்றது கனடாவில தான் நிறைய ஆக்கள். அதான் அங்க வாங்குவோம் ரீட்டா நெடுகலம் சொல்றோம். நாங்கள் வரலாம் தமிழ்க்கா, நீங்க வந்தா இங்க நிறைய பேரை பார்க்கலாம். அது ஒரு சந்தோஷம். இருக்கிறவங்க கதைக்கிறதா உங்களோட? ஓ, நெடுகலம் கதைக்கிறவர்கள் அதிகமா வாணி. மற்ற பரிசுல ஒரு ஆள் இருக்கிற, அவ 8ஆம் வகுப்புல படிச்சவ. அவதான் ஆக கூட நெடுகலம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கிழமைக்கு ஒரு காலம் தானே எடுத்து கதைக்கிறேன். சந்திக்கு கனடாக்கு பிளான் ஒன்று போடுங்க. இந்த சம்மருக்கு பிளான் போட்டிருக்கு வாணி. என்ன எனக்கு ஓகே, ஆனா எனக்கு என்ன விசா வரையில இல்லவா. அதுக்கு எழுதி இருக்கோம் என்று சொல்லி இருக்கிறோம், ஆனா இன்னும் வரையில. அது வருமா? அது வர மட்டும். நல்லது, ஒரு சந்தோஷம் தான். வந்தா நீங்களும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து பம்பல் அடிப்போம், கூழ் காய்ச்சி குடிப்போம். ஆமா, உண்மையாத்தான். தேங்காய் போட்டு. ஆமா, அவர்கள் எல்லோருக்கும் இருப்போம். எப்ப ரீட்டா கதைச்சாலும் வாணியை அதுவனடாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னு எப்ப கதைச்சாலும் கேட்டு சொல்ல மாலா கடை நான் எடுத்துக்கிறேன் 2 பேருக்கு நான் எடுக்கிறேன். ஆனா எடுக்க உண்மையா வாணி நேற்றும் எடுக்க கேட்பேன் எப்படி இருக்கிறோம், உங்களோட கதையோட நான் பொழுது போகுது. அதுக்கு தெரியும் தான். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு ஆக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி சரி, நல்லது நல்லது, சந்தோஷம், நல்லது. மாற்றுவோட போவோம், மாற்றோட போவோம். உங்கள் பாட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி அக்கா. அழகான வரிகள். கங்கா சாலி அக்காவிற்கும் நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.